வந்து ஒரு 17 வருஷமா வச்சிருக்கேன். மனிதனையை ஆரம்பிச்சதுக்கு பிறகு அதுக்கு வந்து அதில் அந்த பணியை நான் செஞ்சுக்கிட்டேன். ஏன்னா கேள்வி கேட்டுட்டு அவன் பதில் சொல்லிட்டு போனான்னா, சரியான பதில் சொன்ன போனான்னா பார்க்கிறவனுக்கு மற்றவனுக்கு அந்த உற்சாகம் வராது. அவன் இனிமேல் தானும் இந்த மாதிரி சொல்லி பரிசு வாங்கணுங்கிற எண்ணம் அவனுக்கு ஏற்படணும். சொன்னவனுக்கு உற்சாகம், பார்க்கிறவன் தானும் இந்த மாதிரி வரணுங்கிறது அந்த அது மாதிரி ஒரே கல்ல 2 மாங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த பிரபஞ்சத்தை பற்றி சொன்னீங்களே, அதை மட்டும் கொஞ்சம் விளக்கம் சொல்லிடுங்க, ரெக்கார்ட் பண்ணுறேன். பிரபஞ்சத்தோட சக்தியை பற்றி சொன்னீங்க இல்லையா, அது வந்து ஃப்ளோவில் வரணும். அது இல்லை, அது ரொம்ப சிறப்பாக இருந்தது, அதனாலேயே நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். திரும்பி இப்போ சொல்கிறதா ரீகலெக்ட் பண்ணுறதா டைம் ஆகும். அது வந்து இயல்பாக வரையும். அதாவது அப்ப எந்நேரமும் லைவா ஒரு கேமரா வச்சுட்டு இருக்கணும். திரும்ப பேசிட்டு இருக்கிற விவாதம் பண்ணிட்டு இருக்கிற சொல்லிட்டு இருக்கிறோம். நேற்று கூட ஒருத்தர் சொன்னாரு, திரும்ப நோட் பண்ணிக்கிறாங்க. நான் திரும்ப நான் ரீகலெக்ட் பண்றேன், என்னால முடியல. வேற வருது தவிர அந்த அந்த இது வரமாட்டேங்குது. ஸோ அந்த வார்த்தை, அந்த சொல்லாடல், அந்த கருத்தாடல். இந்த 10 குறள் சொன்னீங்க இல்லையா, என்ன மாதிரி குறள் அதை மட்டும் சொல்லுங்க. அதாவது தேர்வு பண்ணி கொடுங்கன்னு சொன்னதால, அதாவது உடல் நலத்தை பற்றிய குழந்தைகளுக்கு, ஆமா, அதாவது மாணவர்கள் 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை அந்த மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்ட திருக்குறள். அதுல மிக முக்கியமானது உடல் நலம். அதற்கான காரணம் ஆமா பாடத்திட்டத்துல சேர்க்கணும். அது மனப்பாட பகுதியில சேர்க்கணும். அதுக்கு அவனுக்கு மதிப்பெண் கிடைக்கணும். அப்போ அந்த மதிப்பெண்ணுக்காக அவன் மனப்பாடம் பண்ணி தன்னுடைய உடல் நலத்தை வந்து அவன் முன்னெடுத்து செல்வதற்கு அது ஒரு வாய்ப்பு. இதெல்லாம் சேர்க்கலாம். மருந்து என்ன வேண்டாம், அதெல்லாம் கூட கண்டிப்பா சேர்க்கலாம். இல்லைங்க, அதாவது ஒரு 10 குறள், 10ஓ 20ஓ எத்தனை நம்ம எதுக்கு என்ன பாயிண்ட் சொல்ல வர, வள்ளுவம் முழுக்க அறிந்தவர்கள் அறிஞர் பெருமக்கள் மட்டும்தான். சாமானியர்கள் சாதாரணமானவர்களுக்கு போய் சேரும். ஒரு அவையார் சொல்றாங்க, ஆத்திச்சூடியர் சொல்றாங்க வச்சுங்க, ஒரு 3/4 அடியில் அது வந்து எல்லாமே ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் புரிஞ்சு போயிடும். வள்ளுவரது வந்து அது ஞானத்தன்மையுடையது. அந்த சராசரி ஞான அறிவுள்ளவங்களை மட்டும்னாலதான் அதை வந்து எளிமையா புரிஞ்சுக்க முடியும். ஆசிரியர் ஒருவர் திருக்குறளை வாசிக்க முடியாம சிரமப்பட்டார். பாருங்களேன், நீங்க வாசிக்க முடியாம சிரமப்பட்டார். அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா, திருக்குறள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உலகத்துக்கு அது பொதுமறையா இருக்குது அப்படின்னு சொன்னா அதனுடைய தனித்துவம் தான். அப்போ அவர் ஞான புலவன் அப்படிங்கிறதையும் அதை நிரூபிச்சிட்டார். 1300 அந்த குறள்கள், அந்த 130 அதிகாரத்துல அவர் வந்து இதை வந்து எல்லாரும் 1.25 அடியில், அதுதான் சரியானது. அதாவது இப்ப அது சிறப்பே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நான் பார்த்து உங்க மாதிரியே இப்ப பெருமக்கள் நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு தெரியாது. 1.25 அடியில அவர் அந்த வடிவமைச்சிருக்காரு இல்லைங்களா, அந்த அந்த எண்ணம், அந்த அந்த அவருடைய எண்ணம், சிந்தனை, சொல் விளையாடல், அது ஒரு மிகப்பெரிய 1330 குறளையும் பொதுப்பட சொல்லி இருந்தால் நாம் எடுத்துக்கொண்டிருக்க முடியுமா? 10 குறளை மட்டும் சொல்லி இருந்தால் எடுத்துக்கொண்டிருக்க முடியுமா? அதுக்கு தலைப்பிட்டதிலிருந்து மாறாமல் அதுதான் அந்த அதிகாரத்தை பிரிச்சாரு பாத்தீங்களா, அதுவே ஒரு மிகப்பெரிய சிறப்பு. ரொம்ப அதிகார பிரிவுங்கிறத வந்து அதை பிரிச்சது, அது சொன்னது, அந்த 3 தலைப்புல கொண்டு வந்தது. அறம், பொருள், இன்பம். அறத்தை முதல்ல வைடா, அந்த பாதையில பொருளை அறம் சார்ந்த வாழ்க்கையில் வாழ்வு. அறம் சார்ந்து இப்ப எல்லாரும் நம்ம என்ன சொல்றோம், அறம் சார்ந்த வகையில் பொருள் ஈட்டி, அறம் சார்ந்த வகையில் செலவழித்து, அறம் சார்ந்த மக்களை உருவாக்கி மையத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து வாய்ப்பது சரியாதான் பாக்குறீங்க.
இது வரைக்கும் உலக அரங்கத்துல எந்த இலக்கியமும் சொல்லாத விஷயம். பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி, நான்காய் இரண்டாய் போற்றி, தீயிடை மூன்றாய் திகழ்வாய் போற்றி, வழியிடை இரண்டாய் வழங்குவாய் போற்றி, வெளியிடை ஒன்றாய் விளங்குவாய் போற்றி. இதைத்தான் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிவான்கட்டே உள்ளது. இது பருப்பொருள். பண்பு பொருளா என்ன சொல்றாரு? அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு 5 சால்வு ஊன்றிய தூண். அந்த 5 நீங்க சொல்ற ஐயா நம்ம யூத்து சொல்ற அந்த சப்ஜெக்ட் அதுக்குள்ள வந்துடுது. அதனால பிரபஞ்ச ரகசியம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதோட இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் எவ்வளோ அறிவாளின்னு பாருங்க. திசை எத்தனையா பிரிச்சா? 8. நீங்க நல்லா பாருங்க. திசை எல்லாம் பிரிக்கிறான் 7. அந்த பாத்தீங்கன்னா இந்த வரிசையா கொண்டுகிட்டு வந்து பிரிச்ச இது நிலத்தை எப்படி பிடிக்கிறான்? இதெல்லாம் நீங்க ஆய்வு பண்ணீங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம். நீங்க அப்ப எந்த அளவுக்கு அவங்களுடைய விஞ்ஞான அறிவும் பொருள்படக்கூடிய வகையில ஒவ்வொரு சொல்லு ஏற்படுத்தி இருக்காங்க பாருங்க. இப்ப ஐயா சொன்னதுல திசை 8 சொன்னா இல்லையா? இறைவனுக்கு குணத்தை கேட்கிற போது என் குணத்தான்னு சொல்றான் இல்லையா? இந்த 8க்கு அந்த 8க்கு ஏதோ ஒண்ணு. அதான் என் கடவுள் வாழ்த்துல முதல்ல கடவுள் வாழ்த்து வச்சேன் பாயிரத்துல. ரொம்ப ஆழமான பார்வையா பார்த்து ஆய்வு பண்ண உங்களுக்கு வந்து தமிழ் மொழிக்குன்னு ரொம்ப சிறப்பு. நீங்க எல்லா எழுத்துக்கும் நீங்க ராஜராஜ சோழன் கட்டியிருக்காருன்னா அந்த மொழிக்கான முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருக்காருன்னா எவ்வளவு பெரிய விஷயம். எழுத்துக்களை வச்சு நினைச்சு பார்க்க முடியலையா? அது மட்டும் இல்ல, இந்த ராஜராஜ சோழனை பத்தி சொல்ற போது ஞாபகம் வச்சுக்கிறீங்க, அந்த சிதம்பரத்துல இருந்து ஓலைச்சுவடிகளை எடுத்துட்டு வர்ற போது தீட்சிதர்கள் கொடுக்க முடியாதுட்டாங்க. சிதம்பர ரகசியம் அந்த எழுத்தாளர்கள் வந்தா தான்ட்டாங்க. அதுக்காகவே சிலை தயாரிச்சு அதுக்காகவே யானை வேலை ஏற்றி அந்த சிலை செஞ்சவங்களை கூட்டிக்கு போய் இங்க கேட்கிற போது அவன் கோயிலுக்குள்ள இருக்கிறவன் சிலைன்னு சொல்லிடுவானோ இல்லையா? அப்புறம் அதுக்காக வேண்டி உடனே கொடுத்துட்டேன். அங்கிருந்து கொஞ்சம் புது ஓலைச்சுவடிகள் அள்ளி வந்தாரியா. அப்புறம் தான் அந்த ஓலைச்சுவடி அந்த அரங்க நிலையம் கட்டினது அந்த அடிப்படையில் தான் ஐயா. ஐயா இந்த தருணத்தில் இந்த புண்ணியமான இடத்துல ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் நம்ம அகாடமியில் ஒரு அங்கமாக இருந்துட்டேன். பிஏ யோகா படிக்க வச்சு 10th +2 அரசு கல்லூரி மாணவிகளை, ஏழை எளிய கிராமப்புற மாணவிகளை பிஏ யோகா படிக்க வச்சு நம்ம வேதாத்திரியத்தில் இருக்குது. எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, எம்கே யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி இவங்க கொடுக்கக்கூடிய யூஜிசி ரெகக்னைஸ்டு பிஏ யோகா அது வந்து ஐஏஎஸ்க்கு போதுமானது. ஸோ 18 வயது முடிந்த நம்ம ஜெய்வாபாய் நஞ்சாபாய்னு திருப்பூரில் இருக்கக்கூடிய அந்த பெரும் பள்ளிகள் மூலம் இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் இருந்து மாணவர்களை தேர்ந்தெடுத்து கரஸ்பாண்டன்ஸில் பிஏ யோகா படிக்க வைத்து ஒரு 1000 பேர் 2000 பேர் பெரும் ஒரு மிஷனை போய் யூத் ஃபவுண்டேஷன் மூலமாக பண்ணணும். யூத் ஃபவுண்டேஷனுங்கிறது மனிதநேயம் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி பண்ணி அவர்களை வந்து ஐஏஎஸ் ஒரே அட்டம்ப்ட் என்ன பண்ணுறீங்க? அதில் வந்து என்னென்னா ப்ராக்டிக்கல் கிளாஸுக்கு போகாமல் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, தொலைவு, அதாவது தபால் மூலம். ஆமாங்க அது சரியா வராது. ஏன்னா அவன் வந்து ஆங்கில உச்சரிப்பை ஆங்கில அறிவை வந்து அவன் டெவலப் பண்ணணும். நேரடி வகுப்புகளுக்கு போய் எல்லா பாடத்துக்கு நீங்க எங்கேயே உட்காந்துட்டு அவன் பண்ணும் பொழுது அவன் நெட்ரோ பண்ணி இது பண்ணுவான். அவனுக்கு உன்னுடைய இது வந்து இல்லைங்க, இது வந்து உண்டு உறைவிட பள்ளி மாதிரி நம்ம இடத்துலயே சரிங்க. ஆனால் என்ன சொல்றாங்க, உள்வாங்கிங்க. நான் சொல்றது அதல்ல. நேரடி வகுப்புல போய் கலந்து கொண்டு ஒரு மாணவன் ஒரு பட்டதாரி ஆவதற்கும் தபால் முறையில் படித்து வேறுபாடு இருக்குதுங்கிறது முதல்ல புரிஞ்சு. சரி சரி. அவனுக்கு அந்த படிப்புக்கு அவன் தாங்குவானாங்கிறதா என்னுடைய கேள்வி. அவன் அந்த படிப்புக்கு ஐஏஎஸ்ங்கிற உயர் பதவிக்கு அவன் தாங்குவானாங்கிறதா என்னுடைய கேள்வி. சரி. மீதி வேலை வாய்ப்புக்கு அது பயன்படும், மற்றதெல்லாம் பயன்படும். வேலை வாய்ப்பு அவங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க, அதாங்க அதுக்கு பயன்படும். ஆனால் நீங்க நினைக்கிற உயர் பதவிக்கு போவதற்கு அவனுக்கு ஆங்கிலம் 3-4 இடங்கள்ல எழுதுற போது, இன்டர்வியூக்கு போற போது ஸ்போக்கன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த 3 வருடம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி நம்ம ரெகுலர் காலேஜில் கூட சேர்த்து வச்சுக்கலாங்க ஐயா. இந்த 3 வருடத்துல நம்மளோட மேற்பார்வையில் கொடுக்கக்கூடிய பார்க் காலேஜ் பக்கத்தில் இருக்கு, ரெகுலர்லேயே கொடுத்துக்கலாங்க ஐயா. அந்த 3 வருடத்துல அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி ஒரு 3 மொழியில மாஸ்டர் ஆகுவாங்க ஐயா. அந்த மாதிரி ஒரு திட்டம். ஸோ இந்த ஒரு தெய்வாதீனமான இடத்துல அவங்ககிட்ட அதை சொல்லி அதை பதிவு பண்ணிக்கிறாங்க. நன்றி. அதை பற்றி பேசலாங்க. உங்களை நாங்கள் ஒதுக்கிவிட்டு விருந்து புறத்ததா தான் உண்டல்
ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப ஒரு நிகழ்ச்சியான சம்பவம். உட்காருங்க ஐயா. உண்மையிலேயே நாங்கள் காலையிலிருந்து அது என்ன சொல்றது, வள்ளலாருடைய அந்த இதே நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது வந்து பள்ளிக்கூடமெல்லாம் லீவ் விட்டதுனால விட்டாச்சு. 3 மணிக்கு தான் என்ன செய்வோம்னு யோசிக்கிற போது சொன்னாங்க, உங்களை சந்திச்சது நீங்க எப்படி நினைச்சுக்கிறீங்களோ தெரியல. இல்லை, நான் அந்த 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 ஒரு குரல் பதிவு போட்டேன். ஐயா நாளைக்கு அந்த நிகழ்வு இருக்க, நாளைக்கு இருக்கும் பாருங்க, இந்த இருக்கேன் நாளைக்கு முடிஞ்சா வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 6 மணிக்கே போட்டேன். இதில் யார்கிட்ட போடுறீங்க, யார்கிட்ட பேசிக்கிறீங்க, ஐயாவே போட்டேன். ஒரு 6 பேர் கூட போகிறேன் நிகழ்வுக்கு அப்படின்னேன். அப்புறம் சரி, அப்புறம் வந்து வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு போது, சரி ஐயா வீடு இங்கே தான் இருக்கேன், சமைச்சிக்கலாம் அப்படின்னாரு. சரி வாய்ப்பு இருக்கும்போது கேட்பேன். இந்த பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது மண்ணுக்கும் ஆய்வது மண்ணுன்னு 2வது மண்ணு போடுறான் இல்லையா, 2 சொல்லி நான் அது அந்த அந்த சாதாரண எழுத்துன்னு ஒதுக்கிறாரு. அந்த அந்த மண்ணுக்கு உண்மையான அர்த்தம் வந்து அது நிச்சயமா நடக்கும். ஐயா இல்லைன்னா இவர் இல்லைன்னா இவர் இல்லைன்னா இவர் இல்லைன்னா இவர் மாதிரியானவர்கள் இல்லைன்னா உலகம் நம்ம வாயால சொல்லக்கூடாதுல்ல, சாபம் கொடுத்த மாதிரி. இன்னொன்னு சொல்லிடுறேன். சரி ஐயா, இப்படியே வச்சிருங்க. இப்போ நாம அவங்க ஐயா எடுத்துட்டு வெளியில் காத்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே குடும்ப மகிழ்ச்சி எல்லை இல்லாத மகிழ்வை நாங்கள் அனுபவிப்பதற்கு அல்ல, உங்களிடத்திலேயே இவ்வளவு சூழ்நிலைகளுக்கு இடையிலேயும் இந்த விஷயத்தை மக்கள் மத்தியிலே நாம் நிறைய விதைக்க வேண்டும் என்கிற உணர்வு இருக்குமா? வள்ளுவர் வந்து செல்வத்தை பற்றி பேசும்போது சொல்லுவாங்க, செல்வம் யாரெல்லாம் கிடைக்கூடாது. அதாவது பண்பில்லாத வீட்டை செல்வம் கிடைத்தால் என்ன, பண்பில்லாத பெற்றது செல்வம் நண்பால் கலந்து தீமையால் தீவிரத்து. ஒரு நல்ல பாத்திரத்தில் ஊட்டாத பால் கெட்டு போகும், பாத்திரம் அந்த மாதிரி உங்ககிட்ட அந்த கிடைச்ச செல்வம் மாவட்டம் பாத்திரம் எல்லாமே ஒரு சிறப்பு. திருவண்ணாமலை வந்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் பிப்ரவரியில் அவசியம் வந்து நம்ம ரொம்ப மகிழ்ச்சிங்க. குடிக்க முடியாதுப்பா, நான் உங்களை விட்டுட்டு வர மாட்டேன். வெளியில் வந்துருங்க, வெளியில் வந்துருங்க. ஏன்னா நேரம்ங்கிறது வந்து முக்கியமான நிறைய காத்து. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. வாழ்த்துக்கள். நாங்கள் வந்தோம் தெரியல தெரியல அவ்வப்போது குரல் பதிவு இதுதான் அண்ணாயிசம். ஐயா அண்ணாயிசம் பற்றி நம்ம கலந்துரையாடலுக்குள்ள ஒரு நாள் பேசணும், நான் கேட்டுகிட்டே இருந்தேன், நினச்சிட்டு இருந்தேன் அண்ணாயிசம். ஏன்னா அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. ரொம்ப நன்றி. ஐயா ஒரு நிமிஷம். ஐயா காமராஜ் ஐயா இங்கே வாங்க ஒரு நிமிஷம். அண்ணாயிசம் தான் வந்து ஐயாவோட அடிப்படை கொள்கை. அண்ணாயிசம் அப்படி ஹிந்து பேப்பரில் அப்போ வந்ததை அப்படியே எடுத்து போட்டுருவாங்க, கொள்கை விளக்கம். அண்ணாயிசம்ங்கிறத இங்கே பாருங்க, இதுதான் வந்து இவரோட அடிப்படை கொள்கை. இது மட்டும் ஒரு ஃபோட்டோ இருக்கும், அப்படியே ஃபுல்லாக இது வர்ற மாதிரி. இதிலிருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதை எடுங்க, அண்ணாயிசம் ரொம்ப முக்கியம். அந்த அந்த இது வேணும், அது மட்டும் பக்கத்துலேயே போய் எடுத்துக்கலாம். அதனால என்ன, இயல்பாக இருக்கணும். நீங்களும் போங்க, நீங்கள் போங்க. ஐயாவோட நில்லுங்க, 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. அவர் தனியாக நீங்கள் வந்து நிற்கணும், நின்றுட்டு அப்புறம் போங்க.
அதுக்கு ஜீன்ஸோட எடுங்க. அதெல்லாம் செக் பண்ணிட்டு இது பாருங்க, யாரு எழுதுன பாருங்க, பட்டணம். யாரும் இது இல்லாம வேற ஆளும் இங்கே வச்சுக்கோமா? அங்கேயே வச்சிடலாம், அப்படியே வச்சிடலாம். கிளாஸ் இது கிளாஸ் ரூம். பாருங்க பாருங்க, கீழே 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 லாக் பண்ணி இப்படி தள்ளுங்க. கிளாஸ் ரூம் போய் பாருங்க, ஐஏஎஸ் இங்கே தான் நடக்கும். இது ஐயா முசூரிக்கு போயிருந்தப்ப அப்போ மனிதநேய மாணவர்கள் ஐஏஎஸ் ட்ரைனிஸ் வந்து இந்த பெரியவா முசூரி பயிற்சி போகுது. 2010 வந்து 2009 பேட்ச் 2010 கொடுப்பாங்க. ஐயா இங்கதான் பிடிச்சிருக்கிறேன். கனியின் குழந்தையிலே நம்மளுக்கு வந்துருச்சு. கனியன் வந்து நம்ம குழந்தையிலே நம்மளுக்கு உள்ள இருக்குங்க. சொல்லலாமா? எனக்கு டீ கொடுக்கல, நீங்களா குடிச்சிட்டீங்க. வேண்டாம் வேண்டாண்டீங்களா? அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுங்க ஐயா, அப்படியே இது பாருங்க, இந்த ஜீன்ஸ் வரணும். எனக்கு டீ விடுறா சுக்குக்காரன். டீ கொடுத்துருவோம். ஒரு ஒரு ஃபோட்டோ எடுங்க, தம்பி வருங்க, தம்பி வர. இல்லை நிற்கட்டாமா? மகிழ்ச்சி மனோஜ்குமார் கலைஞன், மகிழ்ச்சி. நம்ம வந்து ஒரு எதிர்பார்க்காத ஒரு விசிட் ஐயாவை பார்த்து, சரி விவசாய ஐயாவை பார்த்துட்டு போனோம். நான் இந்த மனிதநேயம் மையத்தில் 6 வருடமாக இருந்தேன். ஐயா ஐயாவோட பையன் வெற்றி, கார்த்திகேயன் டைரக்டர். இந்த எதிர்பார்க்காத ஒரு பயணத்தில் ஐயாவை பார்த்தது எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கு. நல்லது. கவிஞர் தமிழன் மனோஜ்குமார். யோகி பண்ணிக்கிறேன். ரசீன் நல்ல சௌரியமாக இருக்கியா? எல்லாருக்கும் காவி கொடுத்தீங்க, எனக்கு சுக்கு காவி கொடுங்க. மேலே சொல்லி அதுக்கு தான் போகிறேன். சரி வாங்க, எடுத்து வாங்க. இன்னொரு 2 காஃபி கூட கொண்டு வாங்க. இன்னொரு சுக்கு காஃபி கொடுக்குறீங்களா மாமா? சுக்கு ஒரு 2-3 காஃபி சொல்லுங்க. சொல்லிடு சரி, எதிர்பார்க்கலடா, சும்மா வேற விஷயம் வந்தோம். அப்புறம் ஃபோன் பண்ணோம், உடனே வாங்க அப்படின்னாரு. ஜெயகால காசில் இருந்தோம், உடனே ஒரு ஆட்டோ எடுத்துட்டு ஐயாவோட கொள்கை அன்பு, பாசம், நேசம், அறிவு, கருணை, இரக்கம், அர்ப்பணிப்பு வாழ்க்கை, பிறர் துன்பம் போக்குதல், பிறர் தவறை மன்னித்தல், பிரதிபம் பாராமல் செய்தல், அன்னை போல் பிறரை நினைப்பது, தேவைப்படுவோரை தேவை அறிந்து வெடிப்பு உதவி செய்யலாம், வாழ்ந்து காட்டி வழிகாட்டு அப்படின்னு நம்ம போட்டிருக்காங்க.
எடுத்துட்டாங்க. வாழ்ந்து காட்டி வழிகாட்டுவது ஒரு முக்கியமான தொழில். சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், 1-2 வரும். சொல்லியிருக்கிறேன், நான் இன்னும் குடிக்கல, எடுத்து வருவாங்க. உட்காருங்க சார், உட்காருங்க. கொஞ்சம் முன்னே கேட்டு கொண்டிருக்காரு. உட்காருங்க. அண்ணன் டிரைவரு. ஆமாம்மா. நடத்தி போடுறாரு இவர். நன்றி நன்றி. நடத்தி போடுறாரு. அண்ணா சாப்பிடுங்க. ஐயா சாப்பிடுங்க. இது எங்கே வந்தாலும், எப்போ இங்கே வந்தாலும் இதுதான் மனிதநேயம் ஸ்பெஷல். இது ஆமாம். இல்லை, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி தான். இப்போ என்ன பார்க்குறீங்கல்ல, மனிதநேயம் தான். நான் அந்த மனிதநேய தன்மை சொன்னீங்கல்ல, மேலே இங்கே தான் பிடிச்சிருக்கேன்னு, எல்லாமே அப்படி தான். குடிங்க குடிங்க, உட்காருங்க உட்காந்துங்க, உட்காருங்க. போனாங்க. ஆலா இருக்குல்ல, ஆலா 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 இருக்குல்ல, ஆலா ஆலா இருக்கு, ஆலா பிடிக்கி போடுறது ஆலான்னு கேள்வி. சரி, அது கைத்தறி. ஓகே நண்பர்களே, வாழ்த்துக்கள். ஓகே நண்பர்களே, வாழ்த்துக்கள். ரொம்ப கவிஞன் தமிழன் மனோஜ்குமார் என்னோட தொடர்பில் வாங்க, மெசேஜ் பண்ணுங்கள். ஒரு பெரிய மிஷன் மோட்டில் மனிதநேயம் அறக்கட்டளையோட ஃபேஸ் 2 யூத் ஃபவுண்டேஷனை கொண்டு போகிறோம். இப்போ தான் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு 1 இயர் ஆகுது. அது சம்மந்தமாக நம்ம வந்து இணைந்து செயல்படலாம். விருப்பம் இருக்கிறவங்க மெசஞ்சரில் வாங்க, ஃபோன் நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். ரொம்ப மகிழ்ச்சி. மனோஜ்குமார் தமிழகம். எனக்கு மெசஞ்சரில் மெசேஜ் கொடுங்க. இந்த வீடியோ கீழே கமெண்ட். வாழ்த்துக்கள். மாமா ஒரு கருத்து சொல்லி முடியுங்க மாமா. ஏதாவது ஒரு கருத்து சொல்லுங்கள் இளைஞர்களுக்கு. எடுத்துக்கோங்க. வாழ்க்கை என்பது அடிக்கடி பிரபஞ்சத்தை போல மற்றவர்களை வாழ்விக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்கிற பேராசை நம்மை போன்ற சில பேருக்கு மட்டும் இருந்தால் போதாது. அதை வள்ளுவ பெருந்தகை இப்படி சொல்லுவாங்க: வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். வையம் பாய்க்கு 5ஆய் பறந்தாய் போற்றி, நீரிடை 4ஆய் நிகழ்ந்தாய் போற்றி, கீழிடை 3ஆய் திகழ்வாய் போற்றி, வழியிடை 2ஆய் வழங்குவாய் போற்றி, வெளியிடை 1ஆய் விளங்குவாய் போற்றி சொல்லியிருக்கிறது போல தெய்வத்தோடு மட்டும் நிறுத்தி விடாமல் தெய்வத்துக்கு மேலானது இருக்கிறது அல்லவா? யான் எனது என்ற செருக்கறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் முழுவதும் அந்த நிலைக்கு உயர்த்தக்கூடிய பண்புகளை எல்லாம் கற்கிற கல்வி கண்டிப்பாக உங்களுக்கே தெரியாமல் உங்கள் இதயத்திற்குள் புகுத்தி உங்களை வாழும் சீவராசிகளில் ஒன்றாக மாற்றாமல் வாழ்வுக்கு தெய்வ நிலைக்கு உயர்த்துகிறது. அது மட்டுமல்ல, கல்வியை பற்றி சொல்கிற போது வெள்ளத்தால் அழியாது, வெள்ளத்தால் வேகாது, கொடிய கள்ளத்தால் எவராலும் களவாட முடியாது. கல்வி என்னும் உள்ளத்தே பொருள் இருக்க
உலகமெங்கும் பொருள் தேடி அனைவரும் சொல்லுகிறார். எனவே சிறப்பாக நீங்கள் உங்களை மேம்படுத்திக் கொள்ள மிகச்சிறந்த கல்வியாளராக மட்டும் நீங்கள் உங்களை ஆக்கிக் கொண்டாலே அந்த கல்வி உங்களை மனிதர்களுக்கு மிகச்சிறந்த மனிதராக மாற்றி எந்த உயரத்துக்கு நீங்கள் செல்ல விரும்புகிறீர்களோ அந்த உயரத்துக்கு உங்களை கொண்டு வந்து சேர்க்கிறேன். நன்றி. வணக்கம் தலைவா. மகிழ்ச்சி மாமா. வாழ்த்துக்கள் மனோஜ்குமார், கவிஞன், தமிழன். இதை பேசியது வந்து பேராவூரணியிலிருந்து இங்கே சென்னைக்கு வந்திருக்கக்கூடிய திருக்குறள் தங்கவேலனார் எனது மாமா. ஐயா வந்து திருக்குறள் காமராஜ் ஐயா திருவண்ணாமலையிலிருந்து திருக்குறள் பரவுதல் முற்றுவதல் சங்கத்தோட ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறாங்க. மகிழ்ச்சி நண்பர்களே. தொடர்ந்து மீண்டும் மற்றொரு காணொளியில் பார்க்கலாம். உலகளாவிய திருக்குறள் பயிற்றுனர் முற்றுவதல் சங்கத்தை. முற்றுவதல் வேறு. முற்றுவதல் என்பது எல்லாரும் ஒன்னா கூடி படிக்கிறது. இது திருக்குறள் பயிற்றுனர். இது வந்து ஓதுவித்தல். முற்றுவதல் சொல்லக்கூடாதுங்கிறாரு எங்க ஐயா. அந்த மாதிரி முரண்பாடான சேர்க்கிறதே கிடையாது. திருக்குறள் பயிற்றுனர். சரி, நல்லது. முரண்பாடு கிடையாது. நீங்க சொல்றது கரெக்ட் மாமா. வெறும் மனப்பாடம் பண்றது இல்ல, சேர்ந்து ஓதுறது இல்ல, பயிற்சி கொடுக்குறது ரொம்ப நல்லது மாமா. ஐயா சொன்ன மாதிரி ஒரு 10 குறள் வந்து எடுத்து கொடுத்துருங்க. திருவாசகம் முற்றுவதல், திருக்குறள் முற்றுவதல் என்பது எல்லாரும் அந்த ஓசையை காட்டில் கலப்பட்டு நலம் சேர்க்கிற சூழ்நிலையை நிறைக்கிறது. அப்படி இல்லை, தனி மனிதனை திருக்குறளால் மேம்படுத்துவது. புரியுது மாமா. கரெக்ட், நீங்கள் சொல்கிறது கரெக்ட். அப்படின்னு சொல்றேன். அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய அஞ்சு கூடாது, அஞ்சுறதுக்கு அஞ்சு ஆகணுங்கிறார். ஆமா, அந்த இடத்துல அஞ்சாமை வேணும். ஆமா, அது வேற. நீ அஞ்ச கூடாதுன்னு குறித்து விடுவேன் அஞ்ச மாட்டேன்னு சொன்னா ஓட்டுங்க ஐயா. ஓட்டவா? பேதமையுள் எல்லாம் பேதமை, பேதமையுள் எல்லாம் பேதமை. என்னன்னு கேட்கிறாரு குறள். பேதமையுள் எல்லாம் பேதமை. அஞ்சுவது அஞ்சாமை கேட்டீங்கல்ல? அந்த அறிவை பற்றி சொன்னாங்க. பேதமையுள் எல்லாம் பேதமை, ஏதம் கொண்டு ஊதியம் போக விடல். என்ன பொருள் சொல்லிருங்க மாமா? இந்த உலகத்திலே மிக சிறந்த அறிவின்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் எது அவனுக்கு பயன்படுமோ, எது அவனை உயர்த்துமோ, எது அவனையும் மேம்படுத்தி அவனுடைய தன்மைகளிலிருந்து சமுதாயத்தை மேம்படுத்துமோ அதையெல்லாம் விட்டுவிட்டு எது அவனை கெடுக்குமோ அதை தகவமைத்துக் கொண்டு சமுதாயத்தையும் கெடுத்து அவனும் கெட்டு அழிந்து போவதற்கு பெயர் தான் பேதமையுள்ளதான். குறள் சொல்லுங்க. குறள் இன்னொரு சொல்லிருங்க. பேதமையுள் எல்லாம் பேதமை, ஏதம் கொண்டு ஊதியம் போக விடல். எது அவனுக்கு பயன்படுமோ அதை விட்டுவிட்டு எது அவனை வீழ்த்துமோ அதை கை கொள்வது. ஏதம் கொண்டுனா என்ன அர்த்தம்? ஏதம் கொண்டு என்றால் பொருந்த வேண்டியதை விட்டுவிட்டு பொருந்தாததை கை கொள்வது. மகிழ்ச்சி நண்பர்களே. இதோட இந்த நிகழ்வை லைவ் செஷனை முடிச்சுக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி. திருக்குறள் ஒருத்தர் வந்திருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. திருக்குறள் தொட்டா போய்கிட்டே இருக்கும். திருக்குறள் தொட்டா அடுத்தடுத்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நாகாவா ராயின் நாகாக்க நாவாக்கா சோகாப்பா சொல்லிட்டு ஒருத்தனை வந்து கேட்க விட்டுறக்கூடாதுப்பாங்க இல்லையா? வடா கடையமா அப்படின்னு பேசியாச்சுன்னா அவன் திருப்பி தாக்கிடுவான். அப்ப நம்ம சொல்லு அந்த சொல் இனிக்கான சொல் ஆட்கள் வந்து அந்த மாதிரி சொல்லக்கூடாது. இது போன்றதுதான் யாகாவா ராயின் நாகாக்க நாம காக்குறது என்பது இதுதான் அப்படின்னு மட்டும் நினைக்கிறான். அப்படி மட்டும் நம்ம வாய்மை இருக்கு இல்லையா? ஆமா, அதுவும் சேர்த்துதான் சொல்றேன். சொல்படி நடக்கிறது, சொல் தவறாம நடக்கிறது, அதுவும் நாகாக்கலாம். இல்ல இவன் சொல்லுவாங்க செய்யவே மாட்டான் பேயன் அப்படிங்கிற பேரை எடுத்துக்கூடாது. ஐயா சொன்ன குறளுக்கு மிக முக்கியமானது ஒன்றானும் சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்று. நடக்க வேண்டியது நன்று தானே, அதை எதிர்பார்த்தான்னு பேசினான். ஆகாதது ஆகிவிடும். நன்றாகாதாகிவிடும்.
இப்ப என்ன சொன்னேன், நன்று ஆகாததா ஐயவிடும். நீங்க குறளை அப்படியே சொல்றது இல்ல. இல்ல நீங்க பிரிச்சு சொல்ற மாதிரி நீங்க சொல்லுங்க. பிரிச்சு பொருள் தெரியும் மாதிரி நீங்க பதத்தை பிரிச்சு சொல்வது நல்லது. நானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின். நீங்க சொல்ற மாதிரி தான் நானும் சொல்லுவேன். சின்னசாமி ராஜேந்திரன் குரல் அறிந்தவர்கள் பேசுறோங்கிறதுனால நான் அப்படி சொல்லுறேன். நன்று எல்லாம் 1330 குரலும் தலைகளை சொல்லுவாங்க. எனக்கு 1000 அப்படிங்களா? உங்க பேருங்க ஐயா? என் பேர் அவங்க புதியவன். சொல்றது புதியவன். திருக்குறளை பத்தி நான் 2 நூல் எழுதுவேன். சரி. காமராசையா சொல்றது சரியானது. எப்படின்னா அவரு என்ன பயன்பாட்டை மக்கள் மத்தியில சொல்றாரோ. ஐயா நம்பர் வாங்கிக்கோங்க. ஐயா நம்பர் வாங்கிக்கோங்க. ஐயா நம்பர் வாங்கிக்கோங்க. இவர் உலகளாவிய 1330 திருக்குறள் நல்லது. எனக்கு இவர் தமிழகத்துல மட்டும் இல்லைங்க, உலகளாவிய திருக்குறள் புதியவன் நம்பர் போட்டுக்கோங்க. நான் வந்து 2 நூல் எழுதுவேன். திருக்குறள் விரிவுரை. இப்போ நீங்க திருக்குறள் அந்த மதவுரை தெளிவுரை 3 லைனுக்கு 2 லைன் விளக்கம் எழுதியிருப்பாங்க. ஆமா. ஆனா உள்ளார்ந்த விளக்கம் இருக்குல்ல, எக்ஸ்பிளனேட், அதாவது அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நினைக்கிறது. விரிவா சொல்றது. அப்படி ஒரு நூல் எழுதியிருக்கேன். சரி. அறத்துப்பாலுக்கு எழுதிட்டேன், பொருட்பாலுக்கு இன்னும் வெளியிடல. சண்முகவே வாங்க. முடிக்கலான்னு பார்த்தா நம்பர் வாங்கிட்டீங்களா? நம்பர் தெரியுங்க. என்னுடைய நம்பர் வந்து 63 79 53 இங்க பார்த்து சொல்லுங்க. 13 01. இங்க பார்த்து சொல்லுங்க. புதியவர் என் பேர். நம்பர் நிறைய பேர் இப்போ திருக்குறள் ஆர்வங்கள்லாம் உங்களை எடுத்து வருவாங்க. வரணும். புதியவன். அமெரிக்கால இருந்து படிக்கிறாங்க ஐயா, ஆஸ்திரேலியால இருந்து படிக்கிறாங்க ஐயா, கனடால இருந்து படிக்கிறாங்க ஐயா. விளையாட்டு பொருளை ஒவ்வொரு ரொம்ப எனக்கு போடுங்க. தொடர்பில் இருங்க ஐயா. வரலையா? சுவிட்ச் ஆஃப்னு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறேங்க ஐயா. நான் ராஜுங்க ஐயா, ஐயாவோட கோஆர்டினேட்டராக இருந்தேன் இங்கே 6 வருஷம் ஐயாவோட இருந்தேன். இல்லை நான் உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறேன். உங்கள் நம்பர் என்கிட்ட இருக்கு, நான் உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறேன். நான் மெசேஜ் கொடுக்குறேன். அண்ணா வரட்டுமா? எல்லாம் கொண்டா வரட்டுமா? போயிட்டு வரோம். சரி, அப்புறம் போயிட்டு வாங்க. சரிங்கண்ணா, ரொம்ப மகிழ்ச்சிண்ணா, ரொம்ப மகிழ்ச்சி. சாமியார்கிட்ட சொல்லிடுங்க. ஓகே நண்பர்களே, நிறைவு பண்ணிக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.